நடக்கக்கூடாத கொடிய சம்பவம் நடந்துவிட்டது. இந்த பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் அன்று நடைபெற்ற சம்பவங்களை பத்திரிகைகளிலே தொலைக்காட்சியிலே பார்க்கிற போது ஒரு தாயும் மகளும் அங்கு வந்ததாகவும் அவர்கள் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம், நீங்கள் இந்த காரை ஓரமாக நிறுத்தி வையுங்கள் என்று தம்பி அஜித்குமாரிடம் சொன்னதாகவும் அவர் தன் கார் ஓட்ட தெரிந்த தன் நண்பனை வைத்துக் கொண்டு காரை ஓரமாக நிறுத்திவிட்டு திருப்பி வந்ததாகவும் இவர்கள் கோயிலுக்குள்ளிருந்து வெளியே வந்தவுடன் அந்த காரை கொண்டு வந்து இவர்கள் ஒப்படைத்தவுடன் அவர்கள் புறப்பட்டு போய்விட்டதாகவும், ஆனால் 2 மணி அளவில் காவல் நிலையத்துக்கு சென்று 2500 ரூபாயும் 9 பவுன் நகையும் தங்க நகையும் நாங்கள் காரிலே அந்த பையிலே வைத்திருந்தோம், அதை அந்த காவலாளி வண்டியை நாங்கள் ஒப்படைக்க சொன்னோம், அவர் தான் எடுத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் புகார் சொன்னதாகவும், அதன் பிறகு தம்பியை அஜித்குமாரை ஸ்டேஷனிலே கூட கொண்டு போய் அடிக்கவில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வெளியில் சித்திரவதை செய்து உயிர் போகிற அளவுக்கு மிருகங்களாக மாறி அந்த காக்கி சட்டை அணிந்தவர்கள் மனிதர்களே அல்ல மிருகங்களாக மாறி சித்திரவதை செய்து அந்த இளைஞன் திருமணமாகாத 29 வயது நிரம்பி அஜித்குமாரை அடித்தே கொண்டு விட்டார். சாத்தான்குளத்திலும் தகப்பனையும் மகனையும் எப்படி சித்திரவதை செய்து காவலர்கள் கொண்டார்களோ அது அங்கே அவர்களை கோயில்பட்டி சப்ஜெயில போய் ரிமாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு திரும்ப கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போற போது இறந்து போனதாக சொன்னாங்க. இங்க ஸ்பாட்லேயே அவர் இறந்து போற அளவுக்கு அவரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நடவடிக்கையாக துரித நடவடிக்கையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த காவலர்களை பணியிட நீக்கம் செய்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு காவல்துறையை விசாரிப்பதை விட இது சிபிஐ விசாரிக்கட்டும், மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்ற விதத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைத்து விட்டார். இது சிபிஐ விசாரணையின் போது இந்த கட்டத்திலேயே அந்த புகார் கொடுத்த அந்த பெண்மணியை பற்றி பல செய்திகள் வந்திருக்கின்றன. அவர் இப்பொழுது தேவர் மேட்ரிமோனி ஒன்று தொடங்கி இருக்கிற அந்த சகோதரர், நான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்தேன், மறுநாளே ஓடிப்போய் விட்டாள் என்று சொல்லி அதற்கு பிறகு 3 திருமணம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார். கேட்டால் ப்ரொஃபசர் இருக்கிறாங்க, ப்ரொஃபசருக்கு அர்த்தமே தெரியாதவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி எந்த அடிப்படையிலே இந்த புகாரை கொடுத்தார்? வேண்டுமென்றே பொய் சொல்லி கொடுத்தாரா? எதுவாக இருப்பினும் போலீசார் விசாரிக்க வேண்டுமே தவிர அடிப்பதற்கு உரிமை கிடையாது. சட்டம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் சட்டத்தை மீறி மனிதாபிமானத்தை மீறி மிருகத்தனமாக தாக்கி ஒரு வாலிபனுடைய உயிரையே போக்கிய அந்த காவலர்களுக்கு உரிய தண்டனை சிபிஐ முறையாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே கூண்டிலே நிறுத்தப்பட்டு அதற்கு உரிய தண்டனை, உயர்ந்தபட்ச தண்டனை நீதிபதி கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த கொடுமை இனிமேல் நடக்கக்கூடாது. காவல் நிலையங்களிலே சித்திரவதை செய்வதும் உயிர்களை போக்குவதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கிறது. அது அடியோடு நிறுத்தப்பட வேண்டும். காவல் நிலையத்திலே குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு உள்ளே கொண்டு போவதே தவறு. அங்கே போய் அடிக்கிறோம் என்றால் கைது செய்தவுடன் குடும்பத்தினருக்கு அப்பொழுதே தகவல் தெரிவித்து விட வேண்டும். காவலர்கள் தடிகொண்டு அடிப்பதற்கோ வயிற்றிலேறி மிதிப்பதற்கோ சட்டம் அனுமதி கொடுக்கவில்லை. அந்த சட்டத்தை மீறி இவர்கள் நடந்து கொண்டவர்கள் நான் தொடக்கத்தில் சொன்னதை போல மனிதாபிமானமற்றவர்கள், மனித நேயமற்றவர்கள், ஒரு இளைஞரை எப்படி கொல்கிறோம் என்கின்ற குற்ற உணர்ச்சி கூட 1% இல்லாதவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட சம்பவம் இனி தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடாது, நடக்க அனுமதிக்க கூடாது. அரசு அதற்கு உரிய விதத்திலே நடவடிக்கைகள் மேற்கொண்டு அனைத்து மாவட்ட காவல்துறை அதிகாரிகளையும் அழைத்து அதற்கு ஒரு கூட்டத்தை போட்டு அவர்களிடத்திலே முதலமைச்சர் அவர்கள் தக்க அறிவுரை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 24 கொலை நடந்திருக்கு.
தமிழக அரசு பொறுப்பேற்று 24 கொலைகள் நடந்திருக்குது. ஆனா இந்த கொலைக்கு தான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 24 கொலைகளும் நடந்தது, அதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் தான் நடவடிக்கை அங்கங்க காவல்துறை எடுத்திருக்கு. சாத்தாங்குளம் மேட்டரில் தான் ஒரு நடவடிக்கையை முதல்ல எடுக்கல எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது. அது கொடூரமான சம்பவம். அது பிரச்சனையாகி பத்திரிகையாளர்கள் வெளியில சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள். எதிர்கட்சியில திருப்பி பேசுறாங்க, எதிர்கட்சியில பெருசா எடுத்துக்கிறாங்க. இது அவங்க ஆட்சியில் நடக்கும் போதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வேறு ஆட்சி நடக்கும் போது இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை உண்டாக்குறாங்க. இது அரசியலுக்காக போடுற நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. சரி, நாடகம் போடுறவங்க அப்படிதான் பேசுவாங்க சார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. எல்லா ஆட்சியிலுமே இந்த லாக்அப் டெத் ஒரு காமனான ஒரு பிரச்சனையா போகுது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் சரி, எவருடைய ஆட்சியில் நடந்தாலும் சரி, கண்டிக்கத்தக்கவை. அதை செய்த குற்றவாளிகள் தண்டனைக்குரியவர்கள். இது என்னுடைய கருத்து. சிபிஐ ஸ்டெர்லைட் விசாரிக்கிறாங்க, சாத்தான்குளமா அவங்க தான் விசாரிக்கிறாங்க. பட் ரொம்ப காலதாமதமா ஆகுது. இந்த வழக்குல விரைவா விசாரிச்சு ஏங்க, மாநில காவல்துறை விசாரிச்சா நீங்க அதுக்கு குத்தம் சொல்லுவீங்க. இப்ப சிபிஐ ஒப்படைச்ச சிபிஐ தான் இருக்கிறதுல விசாரணை பண்ணக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அதுல ஒப்படைச்சிருக்காங்க, சரியா தான் செஞ்சிருக்காங்க. சார், இவங்க அஜித்குமார் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் பட்டா கொடுத்திருக்காங்க. ஒரு 3 சென்ட் பட்டா இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது பாத்தீங்கன்னா கருவேலம் காட்டுக்குள்ள இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண் அது எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்லணுங்களுக்காக சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. சொல்லியிருக்காரு சார், சம்பந்தப்பட்ட நவீன்குமாரோட நவீன்குமாரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த இடம் பிடிக்கல, அங்க கொடுத்த எனக்கு சம்பந்தமே வேலையும் பிடிக்கல, அந்த வேலை ரொம்ப தூரத்துல இருக்குன்றாங்க. எங்க காரைக்குடி இல்லையா? காரைக்குடியில இங்க இருந்து ஒரு 85 கிலோமீட்டர் இருக்காது. மதுரை ஆவின் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தான். அதுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு பரிசீலனை. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல நிவாரணம் கேட்டிருக்காங்க. அந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கே 2 வாரத்துல அதுக்கப்புறம் தான் நாங்க கொடுப்போம். ஏன்னா பஞ்சாப்ல இந்த பல்வீர் சிங் வழக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும் இந்த வழக்கு அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த அரசு எவ்வளவு கொடுக்க போகுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. கொடுக்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு கொடுக்குன்னு எதிர்பார்க்கிறேன். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். முதலமைச்சர் மனிதாபிமானத்தோடு இதில் நடந்துக்கிட்டாரு. அதன்படி அவங்க செய்வாங்க. இனிமேல் இந்த குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அரசு காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க மேல கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்.